பொருளியல் இந்த டெஸ்ட் மாதிரி உள்ள கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். 111 கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஆனால் வாய்ஸ் ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டினை பார்த்தாது குறிச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாகுதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாதுகாப்பு காட்டக்கூடாது என கூறுகிறது? 15(1). B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் சிவகங்கை. கன்னியாகுமரி. கல்வியறிவு அதிகம் பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்துவது மற்றும் பொது கொள்கையை விமர்சிப்பது. ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன? மேலே உள்ள அனைத்தும். பாகுபாடு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்காக அதிகமான வருமான ஆதாரங்கள். மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. மேலே உள்ள அனைத்தும்.
வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? மேலே உள்ள அனைத்தும் பள்ளி கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த மேலே உள்ள அனைத்தும். இந்தியாவில் மாநிலங்களும் 4 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28(8) இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம். மிக அதிக மழை பொழிவுள்ள மவுனசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? பூசிய மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை டேஷ். 22. டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா மோகினியாட்டம் மாநிலத்தின் டேஷ் செவ்வியல் நடனம் ஆகும். கேரளா செவ்வியல் நடனம். கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. V.A. ஸ்மித் இந்தியாவை என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். சமய பிரச்சனை என்பது இவற்றில் எதுவும் இல்லை. உண்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடாகும். பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை. ஆ மற்றும் ஆ. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. பின்வருவனவற்றில் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? அரசியலமைப்பின் முகவுரை. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகள். அரசியலமைப்பு பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? சமய போதனைகள், நீதிநெறி கல்வி, உடற்கல்வி இவற்றில் எதுவும் இல்லை. ஒரு நாடு சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்திய தேசிய கீதம் ஜனகணமன. ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்.
மகாத்மா காந்தி. நம்ம தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி அருங்காட்சியகத்தில் உள்ளது. சென்னை கோட்டை. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்ட நாள் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டது 1949. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. 101. இஃது அடிப்படை உரிமை அன்று. ஓட்டுரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமை வயது 18. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? சரியான தொடர் இறையாண்மை, சமதர்ம, சமயசார்பு, ஜனநாயக குடியரசு. இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரு முறை. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சொத்துரிமை. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சொத்துரிமை. கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவது. உதாரணம் இல்லை. பெற்றோர்கள் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். பின்வருவற்றில் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். நமது அடிப்படை கடமைகள் இருந்து பெற்றோம். ரஷ்ய அரசியல் அமைப்பு. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. எந்த குழுக்கள் கமிஷன் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? 1, 2. சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? சொத்துரிமை பெறுவதன் மூலம். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றன? பகுதி 2, பிரிவு 5.11. பகுதி 2, பிரிவு 5.11. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? காய வைக்க கையெழுத்த போடு.
குடியரசுத் தலைவர் ஆதி மனிதன் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆற்றோரம் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும். செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சி வாக்களிப்பவர் வாக்காளர்கள். கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? செய்தித்தாள். கீழ்கண்டவற்றில் ஒலிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. வெகுஜன ஊடகம் என்பது தட்டச்சு தொலைக்காட்சி. ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையாக தகவலை தருவதற்கு. ஒரே நபரோ அரசோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை. முடியாட்சி. முழு அதிகாரத்துடன் கொண்ட முழு அரசாங்க முறை. தனிநபராட்சி. முன்னாள் சோவியத் யூனியனுக்கு டேஷ் எடுத்துக்காட்டு. சிறுகுழு ஆட்சி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வாட்டிகன். ஆபிரகாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆபிரகாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். குடவோல முறையை பின்பற்றியவர்கள். சோழர்கள். பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? டெமோக்ராசி என்ற வார்த்தை கிரேக்கம். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகிறது. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பில் பங்கு பெறுகிறார்கள். இவற்றில் A மற்றும் R இரண்டும் சரியானது மற்றும் R Aவை விளக்குகிறது. கூற்று A. இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. R. இந்திய நாடாளுமன்ற இரு சபைகள் உள்ளடங்கியது. A மற்றும் R இரண்டும் சரியானது மற்றும் R Aவை விளக்குகிறது. வாக்குரிமையின் பொருள் வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கியது. சமூக சமத்துவம். பிரதமரை நியமிப்பது. குடியரசுத் தலைவர். பிரதமரை நியமிப்பது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர். ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர். ராஜ்யசபைக்கு 12. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு
1951-52 பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுகிறது. விடை ஊராட்சி ஒன்றியம். தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகும். ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. இந்திய பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் விழுப்புரம். அதிக ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் விழுப்புரம். மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுவார். மேயர். 1985 ஆண்டு திட்டக்குழுவினரால் நிறுவப்பட்ட குழு எது? GVK ராவ் மேத்தா குழு. டேஷ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர். 73 மற்றும் 74 அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. 1992 ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஷ் ஆவார். மாவட்ட ஆட்சியர்.